எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னாவே ஒரு பயம், பதட்டம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சமாவது இருக்கும். அந்த ஒரு மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இந்த வைபவ் சூரியவன்சிக்கு இல்லங்க. போட்டு பிரின்னு பிரிச்சு எடுத்துட்டாரு எஸ்ஆர்ஹெச்ச. என்ன அடி கொஞ்சமா நஞ்சமா செம்ம அடி போட்டு பொளந்து கட்டிட்டாப்ல. கிரீஸ் கேலோட ரெக்கார்டை முறியடிப்பாருன்னு பார்த்தோம். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல வந்து போயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் முதல்ல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ப்ளஸ் வந்து ஆனா அந்த பிளான் அவங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு வைபவ் சூரியவன்சி எஸ்ஆர்ஹெச்சோட பிளானை வந்து தவிடுபடி ஆக்கிட்டாருன்னு சொல்லி ஆகணுங்க. ப்ளஸ் அதின அடி கொஞ்ச நஞ்ச அடியில வேற மாதிரி தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்தாரு. அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜி ஜோசப் தம்பி எனக்கு ஒரு சிங்கிள் மாற்றி விடுப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி சிங்கிள்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது அண்ணே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வைபவ் சூரியவன்சி கொடுத்தாரு. 28 பாலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 97 ரன் அடிச்சிட்டாரு. ஓகே, இந்த பால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 6 அடிச்சு வந்து ஒரு 100 பதிவு பண்ணி கிரீஸ் கெயிலோட ரெக்கார்டை வந்து முறியடிப்பாரு, பிரேக் பண்ணுவாரு. கம்மி பால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படி பண்ணி நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 29 பால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட் இழந்து ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப சோகமாக இருந்தது. இப்படி வந்து அந்த சின்ன பையன் மனசில் கொஞ்சம் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அவனுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரேல் அப்படி ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 242 முன்னு அவங்களால அடிக்க முடிஞ்சுது. ஓகே, இந்த ஒரு டார்கெட்டை பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஹார்ட் ஹிட்டர் பேட்டர் தான் வச்சுருக்காங்க. 240 250 அவங்களால அடிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அடிக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சோப்ரா ஆர்ச்சர் வேற லெவல் ஸ்பெல்லு, அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டு, இஷான் கிஷனோட விக்கெட்டு, டிராவிஸ் விக்கெட்டு அப்படின்ட்டு 3 ஹிட் பேட்டரையோட விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூக்குனாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் கிளாஸனாவது வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு பார்த்தா அவரும் இன்னைக்கு வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, அரோரா அப்படின்ட்டு அவங்களோட சின்ன சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனால பார்த்தீங்கன்னா 196 ரன் அவங்களால அடிக்க முடிஞ்சுது எஸ்ஆர்ஹெச்சால. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். இந்த வெற்றியின் மூலம் இன்னைக்கு ஆர்ஆர் அணி அந்த வெற்றியின் மூலம் இன்னைக்கு வந்து குவாலிஃபயர் 2க்கு வந்து மோத போகிறாங்க, ஜிடியோட மோத போகிறாங்க. அந்த மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆர்சிபி கூட இவங்க தான் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபயர் 2வில் ஜிடி வின் பண்ணுறதை விட ஆர்ஆர் வின் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை. ஆனால் ஆர்ஆர் போனாங்க அப்படின்னா சும்மா மாசாக இருக்கும். 2 டீமே சும்மா அதிரடியாக இருக்கும். ஃபைனல் சும்மா மாசாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.